வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக பஃப் ஸ்லீவ் தாங்க எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்கில் நான் எப்படி பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட கையோட ஹைட்டு இப்போ 5 இன்ச்சு நான் வைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. கீழே பார்த்திங்கன்னா இது பார்டர்னால நான் மடித்து திருப்பலை, அது இல்லாமல் இதுக்கு நான் லைனிங்கும் வைக்கல. இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு 3 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இதுவே நம்ம 5 இன்ச்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக நல்லா பஃப் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாப்போட அந்த ஆம்ஹோல் சுற்றளவை வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது. இப்போ பார்த்திங்கன்னா அதோட அடிக்கை உயரம், இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் ஹைட்டை குறித்து அந்த அடிக்கை உயரத்தை நம்ம கரெக்டாக அந்த அர்க்காத் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ வருது, 2.25 வந்துச்சுங்க எனக்கு. இதை வந்து நம்ம அடிக்கையில் உயரமாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்லீவுக்கு விட்டுருந்தோமோ அதிலிருந்து நான் 2.25 குறித்து இப்போ அதிலிருந்து நான் ஆம்ஹோல் ரவுண்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்க்குறேன். இங்கே வருது கரெக்டாக. நம்ம அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு போடாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைன் போட்டுட்டு அந்த ஆம்ஹோலோட மார்க்கிங் எங்கே வருதுன்னு நம்ம வச்சு பார்த்தே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வருங்க, அப் அண்ட் டவுனே வராது நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு வளைவை எடுத்துக்கிட்டால் தீர்ந்துதாங்க. ஈஸி தாங்க. நம்ம ப்ளவுஸ்லேயும் சரி ஃப்ராக்லேயும் ஸ்லீவ் கட் பண்ணுறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு இது நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அது நம்ம பண்ண சரியாக வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பஃப் ஸ்லீவுமே ஈஸி தாங்க. நம்ம எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 3 இன்ச்சு விட்டுருக்கேன், அதனால் இது லைட்டாக தாங்க பஃப் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ 5 இன்ச் இருக்குது. நான் ஒரு 3 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே அதில் வளைவாக கொண்டு போய் நம்ம வளைச்சிக்கலாங்க. அப்படியே கரெக்டாக அந்த வளைவாக வளைச்சிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம எங்கே மார்க் பண்ணுறோம் இந்த இடத்துல கரெக்டாக 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டு அந்த லைன் கீழே கை ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம்னா அதிலிருந்து இது வரைக்கும் நம்ம பஃப் வச்சுக்கலாம். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கீழே மேலே சென்டர் பார்த்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அர்க்காத்துக்கும் நான் மேலேயும் சேர்த்து நம்ம பஃப் மடிப்பாக வச்சு கரெக்டாக பஃப் வந்துடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்ததை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப் அண்ட் டவுன் லைட்டாக வந்தால் கூட கொஞ்சம் பஃப் வந்து நம்ம அதிகமாக வச்சுட்டா கூட லைட்டாக பிரித்து விட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த அர்க்காத் பண்ணதுலேருந்து லைட்டாக மடித்து கரெக்டாக அந்த சைடு அர்க்காத் பண்ணுற வரைக்கும் நான் மடித்து அப்படியே வைக்கிறேங்க. அதுக்காக தான் நம்ம அர்க்காத் பண்ணிட்டால் நமக்கு கரெக்டாக தெரியும் இந்த அளவுக்கு. அப்போ நம்மளோட கை சுற்றளவு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம கொஞ்சம் எச்சா வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு சைடு அப் அண்ட் டவுன் வந்தால் நீங்கள் லைட்டாக ஒன்றை மட்டும் பிரித்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் நமக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எனக்குன்னா ஃபஸ்ட்டு நான் இதுக்கு கட் பண்ணும்போது ஃப்ராக்குக்கு எந்த இடத்துல பஃப் அதிகமாக வேணும், எங்கே கட் பண்ணணுங்கிறதே நானும் சர்ச் பண்ணி 5-6 வீடியோக்கு மேலே பார்த்து தாங்க ஸ்லீவில் நம்ம எப்போ நார்மலாக கட் பண்ணுறதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு உயரம் 5 இன்ச்சு உயரம் இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் நான் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த அர்க்காத் பண்ணியிருந்த சென்டரோட அர்க்காத்தை பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. இந்த இல்லைன்னா சைட்லேருந்து வந்தால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிடும். சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக பத்தலைன்னா கூட நீங்கள் அந்த பஃப்புக்கு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரித்து விட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சு, நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேங்க. எனக்கு வந்த டவுட்டு உங்களுக்கு வந்திருக்கும், அதனால தாங்க நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நானும் பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறது அப்படின்னு பல விதமான பஃப் இருக்குங்க. நம்ம இது சிம்பிளாக பஃப் ஸ்லீவ் தான் இது நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழேருந்து நம்ம நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் கீழேருந்து அப்படியே கொண்டு வந்துடலாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம 3 இன்ச் விடும்போது நமக்கு இந்த அளவுக்கு தாங்க பஃப் வரும். அதுவே நம்ம அதிகமாக விட்டோம்னா பஃப் கொஞ்சம் நல்லா தூக்கிக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.